யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 45வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயையும் தீர்க்கதரிசிகளையும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேயனுமாகிய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றான். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றான். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதனாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவரை காண்பாய். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 4வது நாள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்னவென்றால், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பெரியவைகளை உங்கள் கண்கள் காண போகிறது. தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறதை உங்கள் கண்கள் காண போகிறது. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் காண போகிறார்கள். உங்கள் சொந்தங்கள் காண போகிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு சின்ன காரியத்தை அல்ல, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் காண பண்ண போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அதாவது பிலிப்பு என்கிற தேவனுடைய மனுஷன் நாத்தான்வேல் என்கிற அந்த தேவ மனுஷனை பார்த்து சொல்லுகிறான், இந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்தேன், அவர் ரொம்ப நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றாரு, அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்றெல்லாம் நான் நம்புறேன், நீ வந்து பார் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வர்றாரு. அப்போ இந்த நாத்தான்வேல் சரி, எப்படிதான் நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர முடியுமோ, அவர் நாசரேத்திலிருந்து வருகிறார் என்கிற அந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த நாத்தான்வேலுக்கு நம்பவே முடியல. எப்பா, வேற எங்கேயாவது சிட்டியில இருந்து யாராவது வர்றாங்கன்னு சொன்னா கூட நாங்க நம்பலாம். ஆனா இந்த உலகத்தை மீட்க போகிறவர் அங்கிருந்து வருகிறார் அப்படின்னு சொல்றதை என்னால நம்ப முடியல. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர முடியுமோ? இந்த குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல பிள்ளை வர முடியுமா? இந்த குடும்பத்திலிருந்து உயர முடியுமா? இந்த படிப்புல உயர முடியுமா? ஆனால் கர்த்தர் ஒன்றுமே இல்லாததிலிருந்து தான் கர்த்தர் இந்த உலகத்தை ஆளுகிற ரட்சகர் இந்த உலகத்திற்கு பிறந்தார். அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் நான் நம்புகிறேன், உங்களை அப்படிப்பட்ட கேள்வியை கேட்கலாம். இந்த குடும்பத்தில் இருந்தா, இந்த படிப்பை வச்சா, இந்த குடும்ப பின்னணியில் இருந்தா, ஆம், கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுவார்களானால் அங்கிருந்து எடுத்து இந்த உலகத்தையே கலக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை நிறுத்த முடியும். உங்களுடைய பிள்ளைகளை நிறுத்த முடியும். எங்கிருந்து எடுத்தும் கர்த்தரால் ஒரு மனுஷனை உயர்த்த முடியும். பாதாளத்திலிருந்து எடுத்து உயர்த்த முடியும். அப்போ நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர முடியுமா அப்படின்னு கேட்டு, சரி வா பார்க்கலாம் அப்படின்னு போறாங்க. போற உடனே அவன் ஆண்டவரை ஃபர்ஸ்ட் சந்திக்கிறான். சந்திச்ச உடனே ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனை பார்த்த உடனே இயேசு நாத்தான்வேல் தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்போ அவனுடைய கேரக்டர் முழுக்கையும் கர்த்தர் ஒரே வார்த்தையில அவனை பார்த்து சொல்றாரு. சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. சே, ஆண்டவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு, ஆண்டவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு, ரபி நீர் பெரியவர், உனக்கு நம்புறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் இதை உனக்கு சொன்னதுனாலே, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்கிற இந்த தீர்க்கதரிசனத்தை நான் சொன்னதுனால தானே நீ விசுவாசிக்கிற, அதனால தானே நீ ரபின்னு கூப்பிடுற. ஆனா இது அல்ல, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்.
ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஆண்டவர் செய்த நிறைய அதிசயத்தை வைத்து கர்த்தர் எனக்கு ரொம்ப நன்மை செஞ்சாரு, நான் இதுக்கு தகுதி உள்ள ஆள் இல்லை, நான் நினைக்கிறத விட கர்த்தர் எனக்கு தந்தாரு, என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, நான் இதுக்கு எப்படி ஆண்டவருக்கு கைமாறு செய்ய போறேனோ என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த 4வது நாள் வாக்கு கொடுக்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வு இது அல்ல, இதிலும் பெரிதானவைகளை காண போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் அந்த காரை வைத்து கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். ஆனால் நான் நம்புகிறேன், புதிய காரியத்தை கர்த்தர் இன்னும் செய்ய போகிறார். இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் காண பண்ண போகிறார். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் சொல்லலாம், இதற்கே நான் தகுதி இல்லை பாஸ்டர், இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் தகுதி இல்லை, இந்த வீட்டிற்கு நான் தகுதி இல்லை, இந்த ஆகாரத்துக்கு நான் தகுதி இல்லை, இந்த சம்பளத்துக்கு நான் தகுதி இல்லை, இதுவே ஆண்டவர் எனக்கு போட்ட பிச்சை, இதுவே ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய அதிசயமா நான் பார்க்கிறேன். யாரெல்லாம் அப்படி நினைச்சீங்களோ உங்களை பார்த்து கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், இல்லை மகளே, இல்லை மகனே, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். கர்த்தர் இதுவரையிலும் உங்களுக்கு கொடுத்தது கொஞ்சம் தான், இதுவரையிலும் உங்களுக்கு கிடைத்தது கொஞ்சம் தான். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் எனக்கு தெரியல, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். நாம் சீக்கிரத்திலே பெரிதானவைகளை காண போகிறீர்கள். ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை காண போகிறீர்கள். கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இனி பல மடங்கு ஒரு உயர்வு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது என்று கர்த்தரே திருவிழம் பற்றுகிறான். ஆமென் சொல்லுங்கள். உங்களுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு அப்படியே நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவரே, எனக்கு இந்த பிள்ளையை தந்ததற்காக நன்றி, எனக்கு இந்த வீட்டை தந்ததற்காக நன்றி, இந்த வாகனத்தை தந்ததற்காக நன்றி. இல்லைன்னா அந்த இடத்துல போய் நீங்க நிற்கும் போது, ஐயோ நான் இதுக்கு எவ்வளவும் தகுதி இல்லை, நான் இவ்வளவும் தகுதி இல்லை, கர்த்தர் என்னை இப்படி நம்பி இருக்கிறாரே, என் குடும்பத்தில் இப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரே. ஆனா இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது அல்ல, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நிறைய ஆசீர்வாதத்தை இந்த ஜெபத்தில் இருக்கிற சத்தத்தை கேட்கிற நீங்கள் இழந்து நிற்கலாம். ஒரு காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய தந்திருக்கலாம். அதை நான் திரும்பி பார்ப்பேனா, இல்லைன்னா அதனுடைய ஒரு 25% நான் திரும்பி பார்த்தா போதும், அந்த அளவுக்கு கூட நான் ஆசீர்வதிக்க வேண்டியதில்லை அப்படின்னெல்லாம் உங்க மனம் சொல்லுமானால், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் ஏற்கனவே கொடுத்ததை விட பல மடங்கு இதிலும் பெரிதானவைகளை, நீ இழந்து போனதை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அதிலும் பெரிதான ஒன்றை கர்த்தர் செய்வார். இந்த காரியத்தை நான் இழந்து விட்டேனே, இது எனக்கு கிடைக்காமற் போய்விட்டதே, இதை நான் தவற விட்டேனே என்று மனதிலே உடைக்கப்பட்டு வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அதை விட பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். அதிலும் பெரிதான காரியத்தை, நீ இழந்ததை காட்டிலும் பல மடங்கு பெரிய காரியத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு 10 விசை இந்த வாக்கு தத்தத்தை நம்ம அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. சொல்லுவோம், இதிலும் பெரிதானவைகளை நீ காண போகிறீர்கள். சொல்லுங்க, அப்பா, இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இதிலும் பெரிதான உங்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து, உங்களுடைய உயர்வுகளை எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து, இதிலும் பெரிதானவைகளை, இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற உயர்வுகள் இதோட நின்று போச்சுன்னு நீங்க நினைக்காதீங்க. அவ்வளவுதான் போல தெரியுது, இதுக்கு மேல எனக்கு இனி கிடைக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்போ இதை பார்க்கிற, ஆனா நீ கொஞ்ச தூரம் என் கூட பிரயாணம் பண்ணி வா, இதிலும் பெரிதான காரியத்தை காண்பாய். நான் நம்முடைய திருச்சபைக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அப்படிதான், இந்த 21 நாட்களும் நம்முடைய ஆலயத்திற்காக நான் ரொம்ப ஆண்டவரோட ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை எல்லாம் நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் ரொம்ப நம்புறேன். அப்போ இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இவ்வளோ ஊழியத்தை கொடுத்துறீங்களே ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறீங்களே ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க எனக்கு பலன் தந்தீங்களே ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் அப்படின்னு கடந்த சில நாட்களாக என்னுடைய
இருதயம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்னுடைய காதுகளிலே கர்த்தர் பேசுகிறார், இல்ல மகனே, நீ பார்த்தது இதுவல்ல, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று. அந்த வாக்கு தத்தத்தை தான் உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த ஜெபம் ஆரம்பித்தது முதற்கொண்டு சில மாதங்களாகவே இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இப்படி நன்றி சொல்லிட்டே வரலாம். ஆண்டவரே, என்னை இப்படி நம்புகிறீர்கள், பாவியான என்னை இவ்வளவு நம்புனீங்களே ஆண்டவரே, அசுத்தனான என்ன இவ்வளவு நம்புனீங்களே ஆண்டவரே, நான் எவ்வளவேனும் தகுதி உள்ளவள் அல்ல, நான் எவ்வளவேனும் தகுதி உள்ளவன் அல்ல, எனக்கு இவ்வளோ 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 ஆசீர்வாதம். கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறார், உங்க இருதயம் திடப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு பெரிய காரியத்தை நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா.